Nana's Nana Nani Coimbatore, a paradise for senior citizens. என்னாச்சு ஸ்ரீநாத்? ஸ்ரீநிதியை பிடிக்கலன்னா ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்கணும்ல? பெருசாக காரணமெல்லாம் ஒன்றும் இல்லைடா. கார்த்தியோட அம்மாவும் ஸ்ரீநிதியும் ஏற்கனவே எங்கேயோ மீட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனை. இதுக்கா வேணான்னு சொன்னாங்க? இல்லைடா, அந்த அம்மா உன்னையும் ஸ்ரீநிதியும் கோயிலில் ஒன்றா பார்த்துருக்காங்க. அதை கூட அவங்க தப்பாக புரிஞ்சுட்டாங்க. ஸ்ரீநிதி அவங்க பிடிக்கலன்னு சொன்னதுக்கு நானும் ஒரு காரணமாயிட்டேனே. அதை விட்டு தள்ளுடா. பொண்ணு பிடிக்கலன்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல. ஆனால் அவங்க ஸ்ரீநிதியை கண்டபடி பேசிட்டாங்க. எனக்கும் கோவம் வந்து பதிலுக்கு நானும் பேசிட்டேன். அவசரப்பட்டியாடா? என் இடத்துல இருந்திருந்தா நீயும் அதை தான் பண்ணியிருப்ப. டேய், நீ கொஞ்சம் பொறுமையாக தாண்டா இருந்திருக்கணும். ஸ்ரீநிதி கார்த்தியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. ஒரு அண்ணனா உன் தங்கச்சி ஆசையை நிறைவேற்ற வேண்டியது உன் கடமை இல்லையா? அதுக்காக சில அவமானங்களாக நீ சகிச்சு தாண்டா ஆகணும். டேய், என்ன அவமானப்படுத்தியிருந்தா பரவாயில்ல. ஆனால் பாவம் ஸ்ரீநிதி அத்தனை பேத்துக்கு முன்னாடி அவளை என்ன நல்லா பேசிட்டாங்க தெரியுமா? அதையெல்லாம் நான் பொறுத்துக்க முடியாதுடா. கஷ்டம் தாண்டா. ஆனால் பல்ல கடிச்சு நீ பொறுமையாக இருந்தேன் தானே? நடந்த விஷயத்த நான் வந்து உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்கள நான் சம்மதிக்க வச்சுருப்பேன். டேய், நீ காற்றுல கோட்டை கட்டிகிட்டு இருக்க. அவங்க எதுக்கும் பசீரவங்க இல்லை. ஸ்ரீநிதி அவங்கக்கிட்ட எவ்வளோ தூரம் எடுத்து சொன்னான். ஆனால் அவங்க எதையும் கேட்க தயாராக இல்லை. அதை விடு. அவங்களே மனசு மாறி ஸ்ரீநிதியை பொண்ணுக்கிட்ட வந்தானே என்ன பண்ணுவேன்? உங்கள் சம்மந்தமே எங்களுக்கு வேண்டாம், என் தங்கச்சி போகிற இடத்துல சந்தோஷமாக இருக்கட்டும்னு கையெடுத்து கும்பிட்டு அனுப்பி வைப்பேன். ஸோ உன் கோவம் குறையில? இல்லைடா, ஆனால் ஒரு விஷயத்த நினச்சா பயமாகவும் இருக்குது, பாவமாகவும் இருக்குது. எதை சொல்கிற? இல்லை, என் தங்கச்சி ஸ்ரீநிதி அந்த அம்மா கிட்டேருந்து தப்பிச்சிட்டா. எப்படியும் நாளைக்கு ஒரு பொண்ணு அவங்களுக்கு மருமகளை வரப்போகிறா. அவ்வளோ நினச்சாதா பாவமாக இருக்குது. யாருக்கு தெரியும்? எல்லா பொண்ணுங்களும் ஸ்ரீநிதி மாதிரி அமைதியாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியுமா? ஒரு வேளை மருமகள்கிட்ட மாட்டிக்கிட்டு மாமியார் கஷ்டப்படலாம் இல்லையா? சரி, ஸ்ரீநிதி எப்படி இருக்காங்க? நான் மேலே போய் பார்த்துட்டு வரட்டுமா? வேணாண்டா, இப்போதான் அழுது ஓஞ்சி போய் படுத்து தூங்கிட்டு இருக்கா. இப்போ டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், நாளைக்கு வா பேசிக்கலாம். சரிடா, நான் இப்போ கிளம்புறேன். சொல்லிவிடு. குட் நைட். குட் நைட். நீங்கள் போட்டு மனசு குழப்பிக்காதடா. ஓகேடா. மா மா என்ன ஸ்ரீ, எங்க கிளம்பிட்ட? நான் ஆஃபீஸ் கிளம்புறேம்மா. இன்னைக்கு ஒரு நாளைக்கு நீ ஆஃபீஸ் போக வேண்டாமே? ஏ? உனக்கும் மனசு சரியில்லை, எனக்கும் மனசு சரியில்லை. இன்னைக்கு ஆஃபீஸுக்கு லீவ் போடு, 2 பேரும் கோயிலுக்கு போயிட்டு வருவோம். இல்லைம்மா, நான் ஆஃபீஸ்க்கே போகிறேன். அங்கே போனாலாவது வேலையில் இன்வால்வ் ஆகி நடந்தது எல்லாத்தையும் நான் மறந்துட்டு கொஞ்சமாவது நிம்மதியாக இருக்கலாமா? இல்லை ஸ்ரீ, இன்னைக்கு நீ ஆஃபீஸுக்கு போனேன்னா நேற்று உன்னை பொண்ணு பார்க்க வந்தாங்களே, வந்த இடத்துல ஏதோ சண்டை அமைன்னு கேள்வி மேல கேள்வி கேட்டு உன்னை தொலைச்சிருவாங்க. அது இன்னும் உன் வேதனையை அதிகம்தான் படுத்தும். என்னை மன்னிச்சிருமா. எனக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு பொய் சொல்லித்தான் வேலையிலேயே சேர்ந்திருக்கேன். அதனால என்ன ஆஃபீஸ்ல யாரும் கேட்க மாட்டாங்க. என்ன ஸ்ரீ, பதிலே சொல்லாம ஏதோ யோசனை பண்ணிட்டு இருக்க? ஒன்னும் இல்லம்மா, நான் ஆஃபீஸ்க்கே போயிட்டு வர சொன்னா கேளு. சொன்னா கேளு ஸ்ரீ. அவளை ஏன் தொந்தரவு பண்ற? அவளுக்கு எது நிம்மதி கொடுக்கும்னு அவள் ஃபீல் பண்ணுறாளோ அதையே செய்யட்டும். ஸ்ரீ, நீ ஆஃபீஸ் போகிறதா உனக்கு நிம்மதி தரும்னா தாராளமாக போயிட்டு வா. சரிப்பா, நான் போயிட்டு வரேன். நான் போட்டுமாம்மா? உங்க அப்பாவே சொன்னதுக்கு அப்புறம் நான் சொன்னா நீ கேட்கவா போற? போயிட்டு வாம்மா. இங்க பாரு, நடந்ததெல்லாம் ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துடு. தைரியமா இரு, நம்பிக்கையோட இரு. யார் என்ன சொன்னாலும் காதுல வாங்காத, பதில் பேசாத. உனக்கு என்ன குறை இருந்தாலும் அம்மா கிட்ட சொல்லு. அம்மா கிட்ட சொன்னா அந்த பிரச்சனை தீந்துரும்னு நம்பிக்கையோட இரு. என்னைக்குமே இந்த அம்மா உனக்கு ஆறுதலா இருப்பேன். எனக்கு நல்ல அம்மாவா நீ இருக்க. உனக்கு ஒரு நல்ல பொண்ணா நான் இல்லையேம்மா. சரி ஸ்ரீ, டைம் ஆயிட்டு இருக்கு, நீ ஆஃபீஸ் புறப்படு. இரு, டிஃபன் ரெடி பண்ணிட்டேன், எடுத்துட்டு வரேன். என்ன ஸ்ரீநிதி, எங்கே கிளம்பிட்ட?
நான் ஆஃபீஸ் கிளம்புறேன். நான் வேணா ட்ராப் பண்ணிட்டா? வேண்டாம் வேண்டாம், நான் ஸ்கூட்டிலேயே போய்க்கிறேன். ஓகே. இந்தம்மா வரேம்மா. பார்த்து வரேன்ப்பா. சரிம்மா. எவ்வளவு கலகலப்பா இருந்த பொண்ணு இப்படி டல்லா இருக்கிறத பார்த்தா மனசு கஷ்டமா இருக்குங்க. எதுவும் நடக்கணும்னு இருந்தா நடந்து தான் தீரும். அனுபவிக்க வேண்டிய வேலை அனுபவிச்சு தான் ஆகணும். சரிம்மா, நான் போய் ஃபைல்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறேன். எனக்கு டிஃபன் எடுத்து வை. ம். இந்தாப்பா. வா மீனாட்சி, உள்ள போலாம். வா மீனாட்சி. வாங்க வாங்க, உட்காருங்க. உட்காருமா. காயத்ரி, பாலு சார் வந்திருக்காரு. என்ன திடீர்னு வந்திருக்கீங்க? விசேஷம்லாம் ஒன்றும் இல்லை, ஸ்ரீநிதியை பார்க்கலான்னு தோணுச்சு, அதான் வந்தேன். வாங்க. வணக்கம்மா. ஸ்ரீநிதி இப்பதான் ஆபீஸ் கிளம்பி போனா, கொஞ்சம் முன்னாடி வந்திருக்க கூடாதா? சீக்கிரம் வரணும் தாம்மா பார்த்தேன், ஆனால் ஆட்டோ கிடைக்கல. பரவாயில்லம்மா, ஸ்ரீநிதியை பொண்ணு பார்க்க வரதா சொன்னீங்கல்ல, அதான் கோயிலுக்கு போயிட்டு நிச்சயதார்த்தம் நல்லபடியாக நடந்து கல்யாணமும் சீக்கிரமாக நடக்கணும்னு அம்மனை வேண்டிட்டு வந்தேன். பிரசாதத்தை அவகிட்ட கொடுக்கலான்னு பார்த்தேன், பரவாயில்ல நீங்களே கொடுத்துருங்க. ஆமாம், இந்த பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷன்லாம் நல்லபடியாக முடிஞ்சுதா? நீங்கள் இவ்வளோ நல்ல மனசோட பிரசாதம் கொண்டு வந்து கொடுக்கும்போது உங்ககிட்ட சொல்ல வேணாமேன்னு நினச்சேன். அந்த சம்பந்தம் எங்களுக்கு சரிப்பட்டு வரலைங்க. ஏன், என்னாச்சு? என்னத்தங்க சொல்றது, அவங்களுக்கு எங்களோட சம்மந்தம் பண்ணிக்க இஷ்டம் இல்லைன்னு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி தட்டி கழிச்சிட்டாங்க. அவங்களுக்கு என்ன கண்ணு கூருடா, இல்லை புத்தி கித்தி பிசகி போச்சா? வீட்டுக்கு வர ஸ்ரீதேவி யாராவது வேணான்னு சொல்லுவாங்களா? மனசை போட்டு குழப்பிக்காதீங்க, எல்லாம் நல்லதுக்கு தான். ஒருவேளை இதை விட நல்ல வர அமையணும்னு கடவுள் மனசுல நினைச்சிருக்காரோ என்னமோ. நான் வரேம்மா. என் செல்வி இங்கே இல்லையா? எல்லாரும் என் செல்வியை ஒளிச்சு வச்சுட்டு என்ன ஏமாத்துறீங்க. மீனாட்சி, உன்னை யாரும் ஏமாத்தலமா, செல்வி நிச்சயமா திரும்பி வருவா. அப்ப நாங்க வரோம்மா. இருங்க, ஒண்ணுமே சாப்பிடாம போனா எப்படிங்க? காஃபியாவது சாப்பிட்டு போங்க. வேண்டாம்மா, இன்னைக்கு என் மனசு சரியில்லை, இன்னொரு நாளைக்கு வரேன். வா போலாம். அங்க என் செல்வி இருக்காளா? இருக்காவா? ஆ. வரேன் சார். வாங்க. அவங்க பெத்த பொண்ணுன்னு தெரியாமையே ஸ்ரீநிதிக்கு வந்த சம்பந்தம் தட்டி போச்சுன்னு எவ்வளவு வருத்தப்படுறாருங்க. அவங்க பெத்த பொண்ணுன்னு தெரிஞ்சா இன்னும் எவ்வளவு வேதனைப்படுவாருங்க. கடவுளே, எங்களை ஏன் இப்படி சோதிக்கிற? இந்தா மாத்திரை எடுத்துட்டு உள்ள போய் படு. இந்த வீட்ல நான் சொல்றதை யாரு கேக்குறா? பைக்ல ஏறினா போதும், என்னமோ ஜெட் பிளேன்ல பறக்கிற மாதிரி அவ்வளவு வேகம். இப்ப அடிபட்டுட்டு வந்து கிடக்குற. இல்லம்மா. போது, நீ ஏதாவது சும்மா பேசாத. என்னாச்சு? ஒண்ணும் இல்லப்பா, ஸ்கூட்டர்ல வரும்போது எதிரில வந்த கார் இடிச்சிருச்சு. பெருசா ஒண்ணும் இல்ல, சின்ன அடிதான். பெரிய காயம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லி மழுப்பாத. இதை விட பெருசா அடிபட்டிருந்தா என்ன ஆயிருக்கும்? அம்மா எல்லாத்தையும் பூத கண்ணாடி வச்சுதான் பாப்பாங்க. அம்மா கவலைப்படுறதும் நியாயமான விஷயம் தானே. சரி, ஸ்கூட்டர் எடுத்துட்டு எங்க போன? ஒண்ணும் இல்லப்பா, ஸ்ரீநிதியை பொண்ணு பார்க்க வரதா எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தா. சரி, இந்த ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு இருக்கும் போதுதான் இப்படி ஆயிடுச்சு. நல்ல வேலை, கார்ல வந்த பையன் நல்ல பையன். ஆக்சிடென்ட் ஆனதும் ரோட்ல அவளை அப்படியே அம்போன்னு விட்டுட்டு போகாம ஹாஸ்பிட்டல்ல கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு வீட்டுல கொண்டு வந்து விட்டுட்டு போயிருக்கான். ஸ்ரீநிதி குடும்பத்துக்கு அவர் ரொம்ப வேண்டப்பட்டவர்னு இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான்ப்பா எங்களுக்கு தெரிஞ்சது. ஸ்ரீநிதியோட அண்ணன் ஸ்ரீநாத் இருக்கார்ல, அவருக்கு ஃப்ரெண்டா. ஸ்ரீநிதி, அவங்க அப்பா, அவங்க அம்மா எல்லாரையும் நல்லா தெரியும்னு சொன்னாரு.
பாவம்பா ஸ்ரீநிதி, பொண்ணு பாக்குற ஃபங்க்ஷன்ல ஏதோ ப்ராப்ளம் போல இருக்கு. கடைசியில் இந்த ஃபங்க்ஷனே ஒரு பெரிய குழப்பத்துல முடிஞ்சிருச்சான். இவளை கொண்டு வந்து விட்ட பையன் ஸ்ரீநிதியோட அண்ணனுக்கு ஃபோன் பண்ணான். அவன் நடந்த விஷயத்த எல்லாம் சொன்னான். பாவம், மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அப்பா, புள்ளைய பெத்தவங்கள ஏன் இப்படி இருக்காங்க? அடுத்தவங்களோட உணர்ச்சியை எப்பவுமே புரிஞ்சுக்க மாட்டாங்களா? இல்லம்மா, எல்லா பேரண்ட்ஸையும் ஒட்டுமொத்தமா குற்றம் சொல்ல முடியாது. ஏதோ ஒரு சிலர் அப்படி இருக்கலாம். ஒரு சில பேர் இல்லப்பா, பல பேர் அப்படித்தான் இருக்காங்க. இத பாரு, அம்மா எல்லா விஷயத்தையும் பூத கண்ணாடி வச்சு பாக்குறாங்கன்னு சொன்னியே, இப்ப நீயும் அதே தப்ப தான் பண்ற. சில பேரண்ட்ஸ் செய்யற தப்ப எல்லாரும் செய்யறதா நினைக்காத. ஓகேப்பா, உங்க ஆர்குமெண்ட் படியே சில பேரண்ட்ஸ் தான் இப்படி நடந்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோ. அவங்களும் ஏன் இப்படி நடந்துக்கணும்? பாதிக்கப்பட்ட பெண் இதனால எவ்வளவு வேதனைப்படுவா, அவமானப்படுவாங்கறத ஏன் அவங்க புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க? இதனால அவளோட எதிர்கால வாழ்க்கை பாதிக்கப்படுங்கிற கவலை அவங்களுக்கு ஏன் இல்ல? புள்ளைய பெத்துட்டதுனால எல்லா உரிமையும் அவங்களுக்கு இருக்குன்னு ஏன் அவங்க நினைச்சுக்கிறாங்க? உன் கேள்வியிலையும் கோவத்திலையும் நியாயம் இருக்குன்னு நான் ஒத்துக்கிறேன். நான் கேட்கிற ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. நானும் ஒரு பிள்ளைக்கு தகப்பன்தான். நான் அப்படி நடந்துப்பேன் நீ நினைக்கிறியா? ஏய், கேக்குறாருல, பதில் சொல்லு. அப்பா கேக்குறாருல்லடி. யாரு கண்டா? புள்ளைக்கு கல்யாணம் பண்ற டைம்ல நீங்களும் அப்படி பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. ஏய், நிவேதா நில்லுடி, நில்லுடி. என்னடி இது அப்பா சொல்றது? என்னங்க அது? இப்படி பேசிட்டு போறா? இழுத்து வச்சு 4 அரை அரைஞ்சா தானே புத்தி வரும். விடானு, அவளுக்கு உடம்பு சரியில்லை, மனசு சரியில்லை. இப்ப அவ சொன்னதை கணக்குல எடுத்துக்க கூடாது. என்னோட குடும்பத்துக்கு மட்டும் ஏன் இப்படி சோதனைக்கு மேல சோதனை? இந்த தண்டனைக்கு நான் செஞ்ச தப்பு என்ன? அம்மா பேச்ச மீறி பல்லவிய கல்யாணம் பண்ணிக்கிட்டதா, இல்ல அணுகிட்டையும் பல்லவி கிட்டையும் உண்மையை சொல்லாம மறைச்சுக்கிட்டு இருக்கிறதா? எதுவுமே புரியலையே எனக்கு. ஸ்ரீநிதி, உன்னை எப்படி கூப்பிடுறாரு?
ஸ்ரீ ஸ்ரீ சாரி ஸ்ரீ. உன்கிட்ட நான் பேசுறது உனக்கு பிடிக்காதுன்னு தெரியும் ஸ்ரீ. ஆனா தயவு செஞ்சு லைனை கட் பண்ணாம நான் சொல்றது கொஞ்சம் கேளு ஸ்ரீ. அன்னைக்கு நடந்ததுக்கு நான் 1000 தடவை மன்னிப்பு கேட்டுக்கிறேன். கண்டிப்பா நம்ம மேரேஜ் நடக்கும் ஸ்ரீ. என்ன ஸ்ரீ எதுவும் பேச மாட்டியா? என்ன மன்னிச்சிட்டேன்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லு ஸ்ரீ ப்ளீஸ். என்னம்மா? செல்ல கொடு. ஏமா? குடுன்னு சொல்றேன்ல. நான் அவ்வளவு சொல்லியும் இன்னும் உனக்கு அவ மேல இருக்கிற மயக்கம் போலல. என்னாச்சு பல்லவி? கார்த்தி, என்னடா ஆச்சு? என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க தாத்தா. எல்லாமே முடிஞ்சு போச்சு. இந்த மாதிரிலாம் எப்பவுமே நடந்தது இல்லைங்க. இப்ப ஏன் இந்த மாதிரிலாம் நடக்குது? நம்ம யாருக்கு என்னங்க பாவம் பண்ணோம்? ஹாய் மஞ்சு. எக்ஸாம் ஒழுங்கா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கியா? ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் டாடி. அனு அனு, அது வந்துட்டேங்க. நான் ஆபீஸ் கிளம்புறேன். என்னங்க அது, இன்னைக்கும் ஆஃபீஸ்க்கு போய் தான் ஆகணுமா? நிவேதாக்கு வேற உடம்பு சரியில்லை. வீட்டில் நீங்கள் இருந்தீங்கன்னா கொஞ்சம் ஆறுதலா இருக்குமே. நான் பக்கத்துல இருந்து கவனிக்கிற அளவுக்கு அவளுக்கு எதுவும் இல்லை. ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும். சரி, அவகிட்ட சொன்னீங்கல்ல? இல்ல, நல்லா தூங்கிட்டு இருக்கா. எழுந்தது நீயே சொல்லிடு. இங்க பாரு, எழுந்ததும் ஸ்ரீநிதி வீட்டுக்கு போறேன்னு கிளம்பிட போறா. எங்கேயும் போகாம ரெஸ்ட் எடுக்க சொல்லு. நான் ஆஃபீஸ் போயிட்டு உனக்கு ஃபோன் பண்றேன். வரட்டா? பை ராஜா. பை டாடி.